கனடா போறோம். மாமி வடிவா ஊறவே இல்லாம கேதி எவ்வளவு பயம் இல்லையே. இப்ப நாளைக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஃபுல்லாவே சாப்பாடு ஐட்டம் தான் வரப்போகுது. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்கள் கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். கனகாலம் எத்தனை நாள்? ஒரு 25 ஒரு மாதம் இல்லையே, ஒரு மாதத்துக்கு குறைவு தான். ஒரு 20 நாளாக இருக்கும். நாங்கள் யூடியூப்க்கு நம்ம வந்து நான் வந்தேனா கேஜியா இடையில வரவா என்னால் வரவே முடியலை. கடும் வேலைகள் கொண்டாலையும் வர முடியலை. சரியான பிஸி. ஆனால் உண்மையாகவே நல்ல விஷயம். உண்மையாக என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு 2-3 நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேனாங்க. சில பல காரணங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலைகள் இருந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக ஒரு நல்ல விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் வந்து நாங்கள் கண்ண காலத்துக்கு பிறகு வீடியோ போடையில் புதுசாக வந்திருக்கோம். ஆனால் வந்தது ஒரு நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்கிறோம். இனி தொடர்ந்து வீடியோ போட வேணும் என்ற நம்புறேன். போடுவேன், கட்டாயம் போடுவேன்னு சொன்னால் அந்த வகையில இப்போ ஒரு நல்ல விஷயம் ஒன்றோடு தான் வந்திருக்கிறோம். சரியான சந்தோஷம் உங்களுக்கு. எனக்கு ஏரியா என்ன சொன்னா எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நான் கனடா போறேன். லோட்டரியில 60 லட்சம் விழுந்த மாதிரி சொல்றார் சக்தி. என்ன விஷயம்னு சொன்னா இழுத்துக்கொண்டே இருக்காம விஷயத்த சொல்லுவாங்க ஏரியா. என்ன விஷயம்னு சொன்னா எங்கட வீட்டுல சாதாரணமா சொன்னா எங்கட வீட்டுல நாங்க இருக்கிறது யாராக்கள்? அம்மா, சக்தி, நான், பேபி. அம்மாண்டா எங்கட அம்மா, சக்தி அம்மா, மாமி. அதுல எங்கட வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் கனடா போறோம். கேஜியா ஏற்கனவே போய் வந்தவா, திருப்பி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நானும் போறதுக்காக போய் ஜெயிலுக்கு எல்லாம் இருந்துட்டு வந்தேன் நான். இப்ப அது எனக்கு கைகூடி இருக்கலாம். சில வேளைகள்ல எங்களுடைய அம்மா கூட போகலாம். இது என்ன நான் சொல்லலாம், ஒரு தூண்டுறது விதமா இதை மறைச்சு வச்சுக்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் போறேன்னு சொல்லி. நாங்க ஒரு ஆள் கனடா போறோம். அதுக்கான வேலைகள் எனக்கு சந்தோஷப்படுறதோ கவலைப்படுறதோ அப்படி இருக்குது. சந்தோஷமா இருக்குது, கவலையாயும் இருக்குது. அந்த போறத சில நேரம் கேஜியா நான் போறதால கேஜியா கவலையா அக்காண்ட பிள்ளை உள்ள கலந்து கொண்டு இருக்கிற அவ கனடா நாங்க போறதுக்காக வந்திருக்கோம். வழி அனுப்பி பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறா. மற்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமும் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு டைம் இருக்கு நாங்க அது சொல்றதுக்கு. அப்படியே இல்ல நான் எப்படியுமே ஒரு 2 கிழமைக்குள்ள அதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அது ஒரு இதோட உங்களுக்கு தெரியாது, 2 கிழமைக்குள்ள காட்டுவேன், காட்டி சொல்லுவேன். அந்த வகையில அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாத்தையும் அதாவது உங்களோட ஆதரவுகளோட தான் நாங்கள் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை அடைஞ்சிருக்கிறோம். சரி கேதியா சொல்லுங்க, இந்த கனடா பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் என்று? ஒரு எதிர்பாராத ஒரு பயணம். கனடா பயணத்துல கேதியாண்ட பயணப்பட போறாண்டா அது 190% சந்தர்ப்பங்கள் இருக்கு. காரணம் 10 வருஷ விசாவோட இருக்குது பாஸ்போர்ட் வீட்டுக்குள்ள. ஸோ அதை கேதியாவும் பயணப்படலாம். ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் இது. இப்போ நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் கேதியா? நாங்க பயணம் போறதுக்கு பேக்கிங் பண்ண போறோம். லக்கேஜ்கள் எல்லாம் பேக் பண்ண போறோம். என்னென்ன சாமான் கொண்டு போறோம், என்னென்ன நாங்களா செஞ்ச நாங்கள் என்னென்ன எல்லாம் போகுது இங்க இந்த கனடாக்குன்றது தான் பார்க்க போறோம். உண்மையாவே சமையல் காணொலி தான். கேதியா கடைசியா போட்ட இந்த வீடியோ என்ன மாதிரி? கேதியா முந்தி அந்த வீடியோ போட்டவா, அதாவது ஆரிவர்க் செய்யற வீடியோக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் போட்டவாவில். அது பிறகு அந்த வீடியோக்கள் ஒன்றும் போடுறே இல்லை. இப்ப நாங்க யோசிச்சிருக்கோம் சமையல் வீடியோவும் அந்த வீடியோவும் தான் போடுறதா. நான் யோசிச்சுக்கிறேன் தையல் ஆரிவர்க் சம்பந்தமான வீடியோஸும் போடவும். ஏன்னா இந்த சேனல்லே போடுவோம். அந்த நியூஸ் வந்து சக்தி மெட்ட சேனல்ல போடுவார். அதுவும் நல்ல சப்போர்ட் கிடைச்சது எனக்கு. நல்ல சப்போர்ட் கிடைச்சு நல்ல ரன் ஆகிக்கணும் இந்த சேனல். அதுக்கும் அப்படியே வீடியோ போடாம ஒரு 1.5 மாதமா அப்படியே ஸ்டப் ஆகியே நிக்குது. எப்படியும் திருப்பி செய்யத்தான் வேணும், அப்படியே விட மாட்டோம். ஒரு நாளும் செய்ய வேணும். எல்லாரும் சொல்லுங்க. நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன். நான் எங்கட தையல் வீடியோஸ் ஆரிவர்க் வீடியோஸும் போட உங்களுக்கு ஓகேயோ
அந்த மாதிரி கேட்டேன்னா நான் எப்படியும் அப்லோட் பண்ண போறேன். அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் ஒரு சொல்லுங்க. உண்மையாவே நாங்கள் சமையல் இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டாம இருக்கிறோம்னு சொன்னா எங்களோட சமையல் காணொலி எங்களுக்கே கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நாங்க கொஞ்சம் எங்களை வித்தியாசமா மெருகோட்டணும். அதாலதான் நாங்க போடல. இனி நாங்க போடுற வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இடங்களும் மாறித்தான் என்னன்னு சொல்றேன்னா நாங்க இப்ப போறது சக்தியும் ஒரு அவசரத்துல, அதாவது வீடியோ கட்டாயம் போடணும், வீடியோ கட்டாயம் போடணும், ஒரு அவசரத்துல போடுற மாதிரி தான் நாங்க அந்த வீடியோ எடுத்து போறோம். ரசிச்சு இன்ட்ரெஸ்டிங்கா போடல. மற்றது அந்த ரெசிபிய பார்த்து சமைக்கிற அளவுக்கு இருக்காது. இப்ப எங்கட வீடியோ ஃபன் வீடியோவா தான் இருக்கிறது எப்பவுமே. நாங்க கரெக்டான சமையல்காரர் செஃப்ஸ் இல்ல தானே அப்படியே. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யல கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. சமையல் வீடியோ தனியா செய்ய போறீங்க? இல்லாட்டி நான் தனியாக செய்ய போறேன். சக்தி உங்களை குழப்புறார். யார் போறன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல தானே. பார்க்கலாம் என்ன வீடியோ உங்களுக்கு வருது. சில வேளை உங்களுக்கு கனடா vlogsம் வரலாம். சக்தி கனடா vlogs பண்ணலாம், கேஜி பண்ணலாம். சில நேரம் அம்மாட்ட போனை கொடுத்துட்டு அம்மா போய் பண்ணலாம். ஓகே பார்க்கலாம். ஆக வள இழுத்து கொண்டு போகாம கன காலத்துக்கு பிறகு 2 பேரும் விருந்து கதைக்கிறோம். ஆனா இதுவும் ஃபுல்லா கதைக்கல. நாங்க ரியல் லைஃப்லயும் கன காலத்துக்கு பிறகுதான் இருந்து கதை கொஞ்சம் வெளியா ஓடி திரியறபடியா. ஓகே சந்தோஷம். எங்களோட சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பயிரோணும். அதாவது கனகாலத்துக்கு பிறகு சுமார் ஒரு 20 நாளைக்கு பிறகு ஒரு காணொலியில் உங்களோட பயிரோணும்னு நினைச்சு நாங்கள் பகிர்ந்து கொண்டுட்டோம். ஓகே வாங்க நாங்கள் எங்கள் சாமானில் பேக் பண்ணுறதப்பா. கேஜியா என்னென்ன ஐட்டங்கள் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க? நாங்கள் இப்ப கையில வச்சுக்கிறேன். இது தலைக்கு வைக்கிறேன். நீங்க தயாரிச்சீங்களா? நாங்க தயாரிச்சோம். என்னென்ன போட்டோன்னு எனக்கு கேட்காதீங்க. என்னென்ன நான் காய்ச்சல. அப்ப மச்சாலும் மாமியும் நான் காய்ச்சினப்பா. சரி. அப்ப நீங்களே அப்ப தயாரிக்கிறீங்க நிறைய ஐட்டங்கள். நாங்க யாரப்பா. அப்ப நாங்க இந்த எண்ணெய பபிள் பேக்ல சுத்தி போட்டு ஒட்ட போறோம். சில வேலை என்ன உடையாது, பிளாஸ்டிக் தான். நசிஞ்சு வெடிச்சு அப்படி இன்சிடென்ட்ஸ் நடக்கும் தானே. அதனால நான் பபிள் பேக் போட்டு ஒட்ட போறேன். என்ன மாதிரி சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி போட்டீங்களா? சூகேஸ் ரெடி என்ன கேஜியா? ஒரு 90% ரெடி பண்ணியாச்சு. அந்த மிச்ச 10% சொன்ன சாமான்கள் என்ன மண்டேக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அதான் சில வேளை மிஸ் ஆகோ தெரியல. நான் வடிவா யோசிச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்ப நாங்க இவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துட்டு தான் மிச்ச திங்ஸ் வேண்டாம். நான் போறது உங்களுக்கு கவலை இல்லை கேஜியா? உங்களை விட்டுட்டு போறது கவலை இல்லை சக்கி. உங்களுக்கும் வீசா இருக்குதானே, நீங்க வரலாம் தானே? நான் வரையல சக்தி. நான் சொன்னேன் கேஜியாக்கும் 10 வருஷம் விசா இருக்கு. இப்ப கேஜியாவும் வரலாம் என்னோட. நான் கேஜியா நான் வர மாட்டேன். கேஜியா வாரா இல்ல? சரி ஓகே தெரியும். நான் வர மாட்டேன். முழுக்க கேஜியா தான் பைக்கிங் பண்றீங்க? எல்லாம் நான் தான். சக்தி போறதுங்க நான் கஷ்டப்படுறதுங்க. கேஜியா கட்டுமையா தான் பைக்கிங் பண்றீங்க. ஒரு இது சும்மா சுத்தவே இவ்வளவு நேரம் செல்லுது கேஜியாக்கு. இல்ல இல்ல திறமைய சொல்றேன். இவ்வளவு நேரம் எடுத்து அந்த நீட்டா செய்யறீங்க. நீங்களும் இப்படி வெளிநாட்டு சாமான்கள் போறண்டா பைக் பண்ண கேஜியாக தொடர்பு அப்படித்தானே கேஜியா? அப்படி இல்ல நானே இது என்ன செய்கிறது சக்தி என்ன கேஜியா இந்த கேனுகளுக்கு இருக்கு? அதுக்கு எல்லாம் நல்லெண்ணெய் இருக்கு. அதெல்லாம் கேஜியா நாங்க செய்தது நல்லெண்ணெய். எங்கட காணில இந்த எள்ளை எடுத்து நாங்களே செய்தோம். அப்படியா? இது வந்த எள்ளு தானே? எங்கட எள்ளு தானே? இது என்ன கேஜியா? இது சரத்தை பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தான் போறேன்ட்டு உங்களுக்கு பிரகாதையா பாருங்க. அதுக்காக தான் அந்த சரங்கள் மேல வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான சரங்கள் வச்சிருக்கிறேன். இது என்ன ஐடியா? வித்தியாசமான ஐட்டங்களா? வேற வேற ஆக்கள் சாமான் கொஞ்சம் பாசல்கள். மடத்தல் ஐயா, மடத்தல் எனக்கு தெரியாம மடத்தல் எல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்க. நான் போற பென்னியன் அப்படி நினைக்காங்க. அது வேற ஒரு ஆளு. பக்கத்துலயே பேக்கிங் ஐட்டங்கள் எல்லாம் விற்கிறது. வெற்றிகரமா எல்லாம் பேக் பண்ணணும். இல்ல நெளியும். வெற்றிகரமா பேக் பண்ணி போட்டீங்க கேஜியா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்ப இதுக்கு இது பெருசா இத கடைசியா செய்வோம்.
வேற பேக் பண்ற வேலை ஒன்று கருவாடு இது மாசி கருவாடு இதுக்கும் பபிள் ஷீட் இல்லாத தேவையில்லை. மற்றது இதுல உளுத்தமா 2 இருக்குது, 2 உளுந்து 2 இடங்கள் இன்னும் ஒன்று வவுனியா உளுந்து மற்றது எங்கட உளுந்து சரியா எங்கட தோட்டத்துல இருந்தா அப்படி 2ம் செஞ்சது. நீ இதே மாதிரி பேக் பண்ணி விட்டோம்னா சரி பேக்கெட் கேதியா களைச்சு போறேன். கேதியா தான் மலமையா எல்லாம் களைக்கிறவா அதை வேணுண்டே களைச்சு போனா நைஸ் வைக்கிறீங்க. ஆனா நல்லா பேக் பண்ணா பின்னால சுழா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா கேதியா? ஓ இது வேணும்னாங்க சுழா இல்ல அது வட்டப்பட்டியோ இல்ல வட்டாச்சுலா? இது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ அது இது தட்டுச்சுலா. நல்ல வட்டாச்சுலா வட்டிவே நாங்க இந்த நீட்டுச்சுலா தான் பாவிக்கிறோம் நாங்க. இது அக்காக்கு சக்தியின் அக்காக்கு. வேற என்னென்ன ஐட்டம் கணக்கு இருக்கு நான் காட்டுறேன் எல்லாம். கேதியா நான் போனேன்னு சொன்னா நான் என்ன யூடியூப் சேனல் நீங்க ரன் பண்ணீங்களா கேதியா? இப்படி செய்வோம் சக்தி. நீங்க அங்க போய் நான் செஞ்சேனே கனடா பிளாக் செய்த மாதிரி அங்க நீங்க கனடா பிளாக் செய்யுங்க, நான் நீங்க ஸ்ரீலங்கா பிளாக் செய்யுங்க. அப்ப நான் கனடா பிளாக் செய்யறேன்னா ஆனா சில எனக்கு கஷ்டம் பேபியோட செய்யறாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் இப்ப கேதியா நீங்க கனடா போறீங்களா இல்ல நான் கனடா போறேனா? நீங்க நான் தானே ஏன் அதுல என்ன உங்களுக்கு சில நேரம் சண்டைகள் வர நானும் கேஜியா இல்ல சில பேர் நைப்பெல்லாம் கேஜியா தான் மீண்டும் கனடா போறா பயணமாகறா. என்ன கேஜியா ஒரு சூட்கேஸ் ரெடி போல வெய்ய கேஜியா ஒன்று ரெடி. அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் வச்ச நீங்க? அதுக்கு ஃபுல்லாவே சாப்பாடு சாமான், இந்த சாப்பாடு தேவையான சாமான்கள் தான். என்னன்னு சொல்லுங்க என்னென்ன ஐட்டங்கள் வந்து அதுல நான் காட்ட ஷாப்பிங் பேக்ல போட்டுட்டு தான் நான் பேக் பண்றேன். கெட்டிக்காரி எல்லா மிஷினும் வச்சுக்கிறீங்க என்ன கேஜியா? நாங்க வச்சுக்கிறோம் நினைக்காதீங்க. ஒரு ஆளுட்ட வேண்டி நான் வந்துடுவீங்க கேதியா பிறகு தேடி வந்து விடுவீங்க எங்களை இந்த வெயிட் பண்ண அதுதானே கேதியா? ஏன் பொய் சொல்லுங்க பொய் சொல்லாங்க உங்களோட தான் நீங்க பொய் சொல்றீங்க. பொய் சொல்றீங்கன்னு எல்லாரும் தெரியும். தேவையண்டா கேதியாவை தொடர்பு கொண்டு வந்துடுங்க பேக் பண்ணி கொள்ளுங்க. சரி எத்தனை நாள் கேஜி அதுக்கெல்லாம் நீங்க சாமான்கள் எல்லாம் வேண்டி கேஜியா தான் முழுக்க செய்யறேன். ஏன்னா நாங்க தெரியும் நாங்க வேற வேலை பிஸியா இருக்கிறபடியா கேஜியா தான் எல்லாம் தெரியும். ஏன்னா நானே போறதுக்கு நானே சாமான்கள் வேண்டி செய்யக்கூடாது, அதால கேஜியா செய்யறா. சொல்லுங்க கேஜியா எத்தனை நாள் போறனாலும் கேஜியா தான் செய்வா. நான் சக்தி போறனாலும் நான் இல்ல நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ள். போய் வந்து நீங்க எல்லாம் போய் செய்த நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன தர்றீங்க எல்லாம் பேக் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிட்டேனா ஒரு பேக் எக்ஸ்ட்ரா வந்து 2 மாதமா நான் திரியிறேன் சாமான எல்லாம் வேண்டி பேக் பண்றதுக்கு 2 மாதம் எடுத்தது. இப்ப கடைசியா போற நேரம் அவசரமா தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். சரியோ ஒரு புக் கேதி உங்களுக்கு பயம் இல்லையா? இப்ப நான் அந்த சண்டை சூழ்நிலையில பயணிக்க போறேன் பிளைட்டுகள்ல, உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படியே போனா போகட்டும் ஒரு சந்தோஷத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயம் இல்ல பயம் இல்ல அது ஒண்ணு நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்ப தைரியமா இருப்பீங்க, நான் போறது பிரச்சனை இல்ல. சரி இந்த எண்ணெயை பேக் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல்லா நான் என்னென்ன சாமான் இருக்குன்னு எல்லாம் காட்ட போறேன். சரியா பைக் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இது எக்ஸ்ட்ராவா இருந்தா பைக் பண்ணுவோம். வேண்டியதா கேஜியா அந்த பைக் பண்ண விளையாண்டில படிச்சு விளையாடத்தான் கேஜியா பண்ணி நல்லா சொல்லுவீங்க. வேண்டாம் அது ஆமா நசிபடாது தானே. என்ன இது நல்ல ஃபேன் மூடிக்கு மட்டும் கொஞ்சம் பச்சு செலவுட்டே படிச்சிடும். இல்ல அது தேவையில்லை மூடி துறப்படாதானே. இல்ல விடுங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை. சில நேரம் திறந்து காட்ட சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னா நான் அதுல 2 பிச்சு கொண்டிருக்கேன். அது ஏத்தியா அதெல்லாம் இல்ல வராது அது ஒன்றும் நடக்காது. நீங்க அப்படியே மூடி வைக்கலாம் பிரச்சனை இல்லை. வேற இன்னும் 2 பொருட்கள் வைக்கணும். ஒன்று நெய் மற்றது தேன். தேன் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்கால ஏண்டா இதை பிடிங்க கையில நான் இது சீனி பானியா இருக்குமென்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சேன். நான் கட்டியாகும்னு சொல்லி எத்தனை நாள் வச்சேன் நான் சொன்னா 1 கிழமை கூடுதலா வச்சேன் நான். ஆனா கட்டியா இல்ல ஒரிஜினல் தேன். இப்ப நீங்க பொய்னா பாருங்க இந்த தண்ணி அப்படியே இருக்கு. நான் கன நேரமா எடுத்துட்டேன். கேஜியா இருக்க வடிவா காட்டும்
இங்க பாருங்க. இது நாங்க மாங்குளத்துல இருந்து எடுத்தனாங்க. என்ன பாலிக்கு எங்களுக்கு ஒரு மச்சான் சக்தியின் அக்கா இருக்கிறா, அவங்க தந்தவா. ஒரு கிழமையா டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சனா வெளியில எல்லாம், அதாவது டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சனா வெளியில எல்லாம் ஐஸ் கட்டி இருந்தது போத்துல சுத்தி. நான் நினைச்சேன் கொஞ்சம் உருகித்தான் இருந்தது, கொஞ்சம் உருகித்தான் இருந்தது. அப்ப நான் ஃபேக் தான் சொல்லி போட்டு ஐஸ் கட்டியெல்லாம் தட்டிட்டு வைக்கிறேன். அதுக்கிடையில அந்த அது கட்டியா இருந்திருக்கும். பிறகுதான் நிம்மதியாச்சு தேன், அந்த ஒரிஜினல் தேன். ஓகே, இது நாங்கள் 3 பொருட்கள் வைக்கணும். ஒன்று வந்து தேன், மற்றது நெய், மற்றது இன்னும் ஒரு பொடி இருக்குது, குளியல் மான்னு சொல்லி இந்தியாவில எல்லாரும் அதை பூசி தான் குளிப்பேன். அது சக்தி குளிக்கட்டும், அதை பூசி வெள்ளையா வரட்டும் தான் செஞ்சேன். அதுக்கு முன்னு வைக்க வேணும், எல்லாத்தையும் வைப்போம். இனி இப்ப வெயிட்டபிள் ஏன் சக்திய கூப்பிட்டு இவ்வளவு வேலைக்கு மத்தியிலையும் சக்திய ஏன் கூப்பிட்டனாடா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்க வேணும். இதை நான் தூக்க மாட்டேன், அதெல்லாம் கூப்பிடுனான். இப்ப நாங்க ஒவ்வொன்றா பாப்போம் என்னென்ன இருக்கு. இப்ப உள்ளுக்கு என்ன வச்சு நீங்க வேண்டாம் அதுல இருக்காதீங்க, அப்புறம் ஒரு உண்மை வழியில வந்துவிடும். நீங்க நீங்க கொண்டு போற சாமான் கொண்டு வர அக்கா வைக்கலாம், கொண்டு வர சாமான். அப்ப பிரச்சனை இல்லை. பிறகு கேப்பி நம்ம இல்ல என்ன உங்களோட உடுப்ப காணையில ஒரு சரத்தோடைய ஓகே, சக்தி போ வெளிக்கிறார் பயணம். இதுல என்ன தெரியுதுன்னா சக்தி தனக்கு கொண்டு போயில. சரியோ, இது ஃபுல்லாவே இந்த சூட்கேஸ் 23 கிலோ, இது ஃபுல்லாவே சாப்பாடு சாமான் தான். உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இத பாருங்க, கோபி தூள். நான் உள்ளுக்கு ஒரு பேக் போட்டு தான் பேக் பண்ணினான், டபுள் பேக் பேக் பண்ணாம பேக் பண்ணினான். இது பெனங்கற்கண்டு. சரியா? இல்ல சந்தேகம் பெறப்போகுது, நீங்க அடிக்கடி சக்தி வெளிக்கிறார் எல்லாரும் சந்தேகம் பெறப்போகுது. அப்படி சந்தேகப்படாதீங்க, சக்தி தான் வெளிக்கிறார். இது வந்து முருங்கை கொட்டை, முருங்கை விதை, முருங்கை விதை ஏன்னா முளைக்க போடுறது. சரியோ? அடுத்தது இது வந்து சமபூசா, அது பேக் பண்ணிருக்கேன். முக்காவாசியும் சக்தியின் அக்காவுக்கு பிள்ளைகளுக்கு தான். இது கருவாடு, பாறை கருவாடு, இது திருக்கை கருவாடு. எங்க வேணுங்க எல்லாம் சிவன் சனல்ல இருக்குது கருவாட்டு கடை. இது கருவாடு. சரியோ? ஒரு 5 கிலோ கருவாடு. இது வந்து கீழ்காய் நெல்லி, கூடுதலா மூலிகை ஐட்டங்களும் கூட இருக்கு. கொத்தவரை விதைகள் மூலிகை ஐட்டங்கள் தான் கூட. இது வந்து குடப்புளி என்று சொல்றது. நானே இது இப்ப கேள்விப்பட்டேன். நச்சால் தான் இதுகள் எல்லாம் வேண்ட சொல்றேன், அவாக்கு தான் இதுகள் எல்லாம் தெரியும், சித்த மருத்துவ சிகாமணி. அப்ப அவாதான் சொல்லினவா குடாப்புளி. சரியோ? தமிழ் மருந்து கடையில இருக்குது. இது வந்து சரகு தூள், இதுவும் அதுதான். இது வந்து அதுதான் சரகு தூள் தான். சரியோ? அடுத்தது வந்து இது குன்றுமணி. குண்டுமணி குண்டுமணி குப்பை, ஏன்னா குப்பையில இருந்தாலும் ஏதோ பழமொழி இருக்கு, குண்டுமணி மங்காது மங்காது. இந்த ரெட் கலர் குண்டுமணி வெளியில எடுத்தா நல்லா. இதுவும் ஏதோ ஒரு மருத்துவ தேவைக்கு மாமி போய் மினைக்கட்டு பத்தியலுக்கு எல்லாம் கிளறி கொண்டு வந்தவா. குண்டுமணி இது முந்திய சின்ன இல்ல அந்த பருக்கி என்னத்துக்கு பருக்கிறோம் நானும் காண்றதுல குண்டுமணி என்னத்துக்கு பருக்கிறோம் தெரியா பருக்க வேண்டாம். ஒரு வடிவு கருப்பும் சிவப்புமா வடிவு, அதால பருக்கி வச்சிருக்கோம். ஒரு பூச்சி இருக்குமே, அது குண்டுமணி மாதிரி பூச்சி அதெல்லாம் இல்ல. குண்டுமணி மாதிரியே கருப்பும் சிவப்பு மாயம் இருக்கு, தனி சிவப்பா எல்லாம் இல்ல. இது ஆவாரம்பூ, எல்லாம் சித்த மருத்துவ ஐட்டங்கள்லாம். இது இவ்வளவு என்ன சொல்லுங்க தூள். நான் கனடாவில அந்த தூள் இது ஃபுல்லாவே தூள் தான். நான் கனடாவில போய் சித்த மருத்துவ கடை வைக்க போறோம், அதுக்கு தான் சக்தி இதெல்லாம். சரி, இப்ப வைக்கிறதுதான் எனக்கு இல்ல கேஜிஆர் எல்லாரும் நான் போறேன் கடைசியா பிளைட்ல நான் போவாட்டி எல்லாம் சொல்லுவீங்களா? ஏன் சக்தி போ வேற கேஜிஆர் கனடாக்கு. சரி, இனி இதுக்குள்ள பார்க்க போறோம். சரியா? இதுக்குள்ள ஃபுல்லா சக்திக்கு சரங்கள். இது ஃப்ராக் வேணினா சக்திக்கு இங்க வடிவான ஃப்ராக், மாடல் ஃப்ராக்.
கேஜியா இதில் தன் பிஸ்னஸையும் காட்டுறா இப்படி தான் வேண்டுவான் அப்படியோ எல்லாம் இப்படி தைப்பீங்க அதுல என்ன பிசினஸ் ஆடைகள் ஆபரணங்கள் உங்களோட தானே. இங்க பாருங்க இதுல ஒரு ஐட்டம் இருக்குது. இங்க வெட்பாலை தைலம்னு சொல்லி இந்த வெட்பாலை இதுவும் அவா சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த வெட்பாலைன்றது ஒரு தாவரம் சரியோ. இது வந்து அந்த என்னன்னு சொல்ற சர்ம ரோக நிவாரணி என்றா இந்த கடியல் மாதிரி வருமல்ல அதுகளுக்கு பூசுறன்னா பூசினோன்னா பறந்து போயிடும் கடியெல்லாம் தெரியும். இது என்னண்டா குப்பமேனியில சோப் சக்தி ஒருக்கா அந்த வீடியோ எடுக்க போட்டானுங்க. இதுவும் அந்த கடியல் இருந்தா டப்பன்னு மாறிடும் இந்த சோப் சரியா. விலை கூட 600 ரூபாய் இந்த சோப். ஓகே அப்படி பலதரப்பட்ட ஐட்டங்களை சேமிச்சு வச்சுக்கிறீங்க. ஒவ்வொன்றும் எத்தின கடைக்கு போய் வேணும்னு தெரியுமே சக்தி உங்களுக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளே மேட் சின்னாக்கள் அதில் வெளியில் எடுக்க தேவையில்லை. முதல்ல எங்கள்கிட்ட இருந்ததானே முதல். ஓகே ஓகே. சின்ன ஒரு கீழே விரிச்சு போட்டு சின்னாக்களை படுக்க விட்டா ஒரு மெத்த மாதிரி இருக்கு. வேணா சூடு குளிர் வராது குழந்தை. இது ஃபுல்லாவே உடுப்பு தான். நீங்க ஆசைகள் கெடுப்பான். எனக்கு லைட்டா பயமா இருக்கு அந்த தூக்கி போடேக்கல ஏதாவது ஆனாலும். பபிள் சீட்டை மொட்டினா இல்லாம ஏனண்டா ஓகே அது நல்ல மொத்த கேன் தானே. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்டா எல்லாம் நாங்களே செஞ்ச நாங்க அதால நாங்களுக்கு கூட நாள் எடுத்திருக்குது. நல்லெண்ணெய் எல்லாம் நாங்களே தான் ஊத்தினது என்ன சக்தி அதுகளெல்லாம் கூட நாள் எடுத்தது. வேண்டா டப்பன்னு சுண்ட முதல் போய் வேண்டி கொண்டு வந்திருக்கலாம் கடையில. சக்தி எண்ணெயெல்லாம் கொண்டு என் அக்காவை கொண்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு தோசை சுட்டு சாப்பிட போறீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது அக்காவை பார்க்க போறீங்க. நீங்க சுத்துற செலோட்டே 150 கிராம் வரும் சக்தி. சக்திக்காக நான் இந்த துணி வெட்டுற கத்திரிக்கோலையும் எடுத்துட்டேன் தெரியுமா. அதான் பெரிய அர்ப்பணிப்பு. இந்த உடுப்பை கொஞ்சம் மடிச்சு வச்சா நல்லா இருக்கும் சக்தி. வடிவ வாங்கிங்கோ. எண்ணெய உடுப்புக்குள்ள வைக்கிறார் நல்ல மூளை இருக்கு. ஓ அதுதான் சொல்றேன் உடுப்புக்கு நல்ல மூளை இருக்குன்னு அப்பதானே வெடிக்காது. எண்ணெய தனியா ஒருக்கா தூக்கி பார்த்துரு. 5 லிட்டர் கேன் தானே 2 லிட்டர். ஓ இப்ப இந்த கேனு 2 லிட்டர் கேன் சரியோ 4 லிட்டர் என்ன ஒரு 4.5 வையுங்க. முருவா இப்ப கரெக்டா வந்திருக்கணும் கூடி இருக்க கூடாது. எனக்கு அந்த தராசு மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மற்ற பக்கமும் அந்த சிப் கலந்து இருக்கு பாருங்க. உடுப்பும் இருக்குது மச்சாளுக்கு வேணும் உடுப்புகளும் இருக்குது. வேண்டாங்க ஜி அந்த சக்தி என்னதை விடுங்க. பிற்காலத்துல சரியா கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பிறகு. இத பாருங்க எள்ளு சரியா எள்ளு மாமி வடிவா ஊறவெல்லாம் வச்சு வீட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதுல எனக்கு தந்தவா சரியோ நான் சண்டை பிடிப்பேன் மாவிட்டு நான் தரையில இருந்து அதனால எனக்கு தந்தவா நாங்க எள்ளு பாசி சாப்பிடுவோம். நானுமா நானுமா இல்ல சரியா இல்ல சரியா ரஜாஜ் இவ்வளவுதான் சாமான். இன்னும் முக்கியமா இன்னும் 2 வேண்டாம் வேணும். ஒன்று பகோடா மாம்பழம் அது போறதுக்கு முதல் தானே வேணும் மாம்பழம் அது பிறகு வேண்டும். இவ்வளோதையும் இப்ப வச்சு வெயிட்டுகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். சரியா சக்தி களத்துல இறங்கிட்டா இருப்பியா. என்ன செய்றீங்க ஹேண்ட் லக்கேஜ். ஓகே ஓகே
இதுக்கு என்னென்ன வச்சிருக்கிறீங்க? கீழே அந்த மெட்டை வச்சுட்டோம். என்ன மேட் வச்சு உடுப்புகள் மெட்ட திங்ஸ்கள் வைக்க போறோம். அடுத்து தரட்டும் நான் வைக்கிறேன், உடுப்புல வைக்கிறேன். எல்லாரும் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அப்பவே ஒரு டவுட் வந்திருக்கு போறீங்க எல்லாம் வெட்டி சக்தி இந்த சேஞ்ச் உங்களுக்கு விளங்கி இருக்கு. சாமியார் கோலம் முடிஞ்சுதானே அவர் இந்த கனடாக்கு போறதுக்கு உங்க உடுப்பு வைக்கிற படிவ எப்படியும் கிளற வேண்டிய உடுப்பு இல்லான ஏரியா கிளற வேண்டிய உடுப்பு. அப்ப ஓகே, பிரச்சனை இல்லை. இது எத்தனை கிலோ கேஜியா வைக்கணும்? இதுக்கு ஒன்றுக்கே 23, மற்றதுக்கு 23. அப்படி 2 பீஸ். இப்ப இதுக்கு 23 வந்திருக்கு நானு நினைக்கிறேன். இதையும் வச்சு விடுங்க. வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சக்தி. அந்த மாசிக்கிற வாடையும் வச்சு விடுங்க. அங்க இருக்கு. வச்சுட்டு பாப்போம் என்ன எவ்வளவு நிக்குதுண்டு. இது கேஜியாண்ட சூட்கேஸ் தானே? இது நான் முதல் அங்க போனான் தானே கனடாக்கு. அங்க எந்த சூட்கேஸ் காணாதண்டு மச்சால் அண்ணா தந்து விட்டார். அவர்கிட்ட சூட்கேஸ் தீவன் அண்ணா. ஓகே, எவ்வளவு நிக்குதுன்னு பாப்போம். சரியோ? 15 கிலோ. அப்பா சிலவுல இது புளியா இருக்காது. 15 கிலோ. ஓகே, அப்ப என்ன வைக்கலாம்? ஓகே, மிச்சத்தை வையுங்க, எண்ணெயை வையுங்க. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு சக்தி, அந்த எண்ணெய் மூடிய செலோ டேப்பெல்லாம் ஒட்டி விடுங்க. பரவாயில்ல, இருந்தா பயன்படுத்துவோம். ஃபுல்லாவே சாப்பாடு ஐட்டம் தான் வரப்போகுது. கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படி ஃபுல்லாவே சாப்பாடு ஐட்டம் கொண்டு போகலாமோன்னு தெரிஞ்சாக்க. இதே வந்துடும் போல இருக்கு. அந்த லக்கேஜ் ரெடி என்ன 23 வந்துட்டுது. ஹேண்ட் லக்கேஜ் 7 வந்துட்டுது. இது ஆவாரம்பு. ஃபுல்லாவே சித்த மருத்துவ பொருட்கள் தான் இருக்குது. என்ன சக்தி? இனி கொஞ்சம் உடுப்புகள் தைக்க கொடுத்தது பெனங்கற்கண்டு. தானே எல்லாம் பார்த்த நீங்களே. அங்கால அந்த தட்டை சுலாக அந்த உடுப்பு தையல் சாமான் பேரம் இல்ல. இது வைக்கிறதுக்கு தனுடம் பத்தாது. என்ன சக்தி? கீழே வைப்போமே. பேக் எடுங்க, ஷாப்பிங் பேக். பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு 23 வந்துருக்கு. 20 கிலோ, அதுக்கு 7 கிலோ, இன்னும் 3 கிலோ 5 கிலோ சாமான் எங்கள்கிட்ட இருக்குது. இருக்குது எங்கள்கிட்ட 5 கிலோ சாமான் இருக்குது. இடம் தான் காணாது. சரி, எல்லாம் சரி, பாப்போம், சமாளிப்போம். எல்லாருக்கும் போட்டு வரேன். இப்ப சொல்ல தேவையில்ல, பிறகு சொல்லலாம். தெரியும் தானே. எல்லாம் ரெடியா இருங்கோ, வாழ்த்தவோ திட்டவோ. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, நாங்க எல்லாம் பைக் பண்ண சாமான்கள் ஐட்டங்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருப்பேன். எனக்கு எல்லாமே கேஜியா தான் கஷ்டப்பட்டு அலைஞ்சி கிளஞ்சி எல்லாமே வேண்டி கொண்டு வந்தது கேஜியா தான். ஒரு 15 ஒரு கொஞ்சம் கூட நான் இதுல இதண்டில எல்லாமே கேஜியா தான் செய்தது. ஓகே, உங்களுக்கு இப்பவுமே ஒரு டவுட்டா தான் இருக்கு, யார் போறது யார் போகல. அடுத்த வீடியோ பயணப்படுற வீடியோ தான், நாங்க பயணிக்கிற வீடியோ தான். அதில ஏர்போர்ட்ல தான் தெரியும் உங்களுக்கு நான் தான் போறேன். சரியா? நன்றி. மறக்காம புதுசா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகணும். வேண்டாம், கனகாலத்துக்கு போற வீடியோ ரீச் ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோ கூட ஆர்வமா இருக்கும். பாய்.